ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், உண்டியலை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் சிறு சேமிப்பு, சின்ன வயசில் 5 ரூபா கொடுத்தா சரி, 10 ரூபா கொடுத்தா சரி, நம்ம உண்டியலில் போட்டு வச்சு நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. 10 ரூபா 5 ரூபா கூட அவங்க கையில் எதிர்பார்க்கணும். நானும் தான் வேலைக்கு போகிறேன், நானும் ஒன்றும் சும்மா வீட்டில் இல்லை. வர காசு ரெண்ட் பில்லு எல்லாம் போக 500 1000 சேமித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறு சேமிப்பு உண்டியலில் போட்டு வச்சுருக்கிறேன். 1000 வந்தாலும் சரி, 500 ரூபா இருந்தாலும் சரி. இது கம்சிகம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1000 இருந்தாலும் சரி, 1000 2000 அது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டில் வாங்குங்க. பிளாஸ்டிக்னா ரொம்ப கஷ்டம். நானும் இதை கத்தி வச்சு அறுத்து பார்க்குற முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு புரியுது. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனே பண்ண முடியல. ஆனால் பாருங்க, ஃபைனலாக ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இதை எண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி 9252 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னுடைய சிறு சேமிப்பு பற்றி பார்த்துடுங்க. முடிஞ்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.